வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். அகற்றப்பட்ட புத்தர் சிலையை மீண்டும் அதே இடத்தில் வைத்த காவல்துறையினர். இறுதிப் போரின் பின் ஆட்சியை பிடித்திருப்பேன் மார்த்தட்டும் சரத் பொன்சேகா. மக்கள் பணத்தில் பிறந்த நாள் கொண்டாடியுள்ள நாமல் அம்பலமாகியுள்ள ராஜபக்சேகளின் சித்து விளையாட்டுகள். யாழில் கனமழை இன்னும் 2 நாட்கள் நீடிக்கும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சவுதி அரேபியாவில் கோர விபத்து, இந்தியர்கள் பலர் உயிரிழப்பு. தமிழர்களுக்கு எதிரான கொடூர பயங்கரவாத தடைச் சட்டம், NDP அரசிடம் தமிழ் MP கோரிக்கை. மாகாண சபை தேர்தலை நடத்த அரசு அச்சம், ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டு. தொடர்பென விரிவான செய்திகள். திருகோணமலை பெட்ரிக் கோட்டை டச்பி கடற்கரையோரமாக அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ராஜவிகாரியின் வளாகத்துக்குள் சட்டவிரோதமாக நேற்று அமைக்கப்பட்ட புத்தர் சிலை பாதுகாப்பு காரணங்களுக்காகவே அகற்றப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். புத்தர் சிலை இன்று காலை மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையால் ஏற்பட்ட குழப்ப நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசத்தின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தால் அங்கு சட்டவிரோதமாக நடத்தப்படும் கடையொன்று தொடர்பிலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது தொடர்பில் காவல்துறையினர் நீதிமன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். நீதிமன்ற தீர்ப்பின்படியே செயற்பட வேண்டியுள்ளது. இந்த காணி தொடர்பிலான பிரச்சனையை நீதிமன்றத்திலே தீர்த்துக் கொள்ள வேண்டும். அது தொடர்பில் நாங்கள் உரிய நடவடிக்கை மேற்கொண்டுள்ள நிலையில் நீதிமன்றத்துக்கு காரணங்களை சமர்ப்பிக்க உள்ளோம். இதற்கு பின்னர் திருகோணமலையில் எந்த பிரச்சனையும் நடப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை என தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மக்களை பாதிக்கும் கொடூர பயங்கரவாத தடை சட்டத்தை தேசிய மக்கள் ஆட்சியில் நீக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நீக்கப்படாமல் உள்ளது வேதனை அளிக்கிறது எனும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி அரசின் பாதாள குழுவுக்கு எதிரான செயற்பாடு, போதைப் பொருளுக்கு எதிரான செயற்பாடு மற்றும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை என்பவற்றை நாம் ஆதரிக்கின்றோம். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக மனித உரிமைகள் மீறப்பட்டன, பேரவலங்கள் அரங்கேறின. இந்த சட்டத்தின் கீழ் JVP தோழர்களும் பாதிக்கப்பட்டனர், வடக்கு கிழக்கு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். எனவே அது விரைவில் நீக்கப்பட வேண்டும். அதேபோல் பொறுப்புக்கூறலும் அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவு தேர்தல்களில் தோல்வி ஏற்படுவதால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசு அஞ்சுகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், மாகாண சபை தேர்தல் தொடர்பில் சட்டம் இயற்றிக் கொடுப்பதற்கு நாடாளுமன்றம் தயாராகவே உள்ளது. பழைய முறைமையின் கீழ் தேர்தலை நடத்தலாம். ஆனால் கூட்டுறவு தேர்தல்களில் தோல்வி ஏற்படுவதால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசு அஞ்சுகிறது என்பதை உண்மை என குறிப்பிட்டார். எனவே தேர்தல் முறைமை தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டிய நாடாளுமன்றத்தின் பொறுப்பு என ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தனது வரவு செலவு திட்ட உரையில் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நான் நினைத்திருந்தால் இறுதிப் போரின் பின்னர் ஆட்சியை கைப்பற்றியிருக்க முடியும் என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். சரத் பொன்சேகா ஒரு சர்வாதிகாரி என்று தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ள கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், என்னை சர்வாதிகாரி என்றும் நான் தலைவரானால் சர்வாதிகார போக்கிய நிலவும் என்றும் பலர் கூறுகின்றனர். உண்மையில் நான் ஒரு ஜனநாயகவாதி. நான் சர்வாதிகாரி என்றால் இறுதிப் போரின் பின்னர் என்னால் மிக இலகுவாக ஆட்சியை கைப்பற்றியிருக்க முடியும். ஆனால் நான் அவ்வாறு செயற்பட விரும்பவில்லை. ஏனெனில் நான் எப்போதும் ஜனநாயகத்தின் பிரகாரமே செயற்பட்டு வருகின்றேன். இராணுவத்தில் கூட சர்வாதிகார உத்தரவுகளை நான் பிறப்பிப்பதில்லை. ஆனால் நாடு முன்னேற வேண்டுமெனில் நாட்டை நேசிக்கக்கூடிய சர்வாதிகாரி ஒருவர் அவசியம் என்றார். 2014ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்சவினுடைய பிறந்த நாளுக்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஒரு தொகை பணம் செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாகவிருந்த காலத்தில் அப்போதைய முதல் பெண்மணி சிரந்தி ராஜபக்ச சேனாவுக்கு விஜயம் மேற்கொண்ட போது எடுத்துக்கொண்ட புகைப்படத்துக்காகவும் கூட அரசு பணம் செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது.
வடக்கு கிழக்கில் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் கனமழை மேலும் 2 நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ளது என்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் காலநிலை அவதானிப்பாளருமான பேராசிரியர் நா. பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள குறிப்பில், மட்டக்களப்பில் நேற்று மதியம் 1 மணி வரையான 48 மணி நேரத்தில் 250 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சியும், யாழ்ப்பாணத்தில் நேற்று மதியம் 1 மணி வரையான 36 மணி நேரத்தில் 125 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளன. தொடர்ந்து 2 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்பதால் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு நகர பிரதேசங்களை அண்மித்த தாழ்நில பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வெள்ளம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியமாகும். இம்முறை மழையின் போக்கில் மிக பெரிய அளவிலான இடம் சார்ந்த வேறுபாட்டை உணர முடிகிறது. காலநிலை மாற்றத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒன்றாக கருதப்படுகின்ற காலநிலை வேறுபாடுகளை நாம் உணர தொடங்கி இருக்கின்றோம். வடகில் பருவ காற்று இன்னமும் உச்சம் பெறவில்லை. பருவமழைக்கான காலம் இன்னமும் போதுமானதாக உள்ளது. எதிர்பார்க்கும் மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மதீனா அருகே பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 42 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புனித பயணம் சென்ற பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று டீசல் தாங்கியுடன் மோதியதில் இன்று அதிகாலை 1:30 அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் பலர் இந்தியர்கள் என்று சவுதி அரேபியா ஊடகங்கள் தெரிவிப்பதுடன், பேருந்தில் இருந்த பெரும்பாலான பயணிகள் தெலுங்கானாவின் ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. விபத்தின் போது பல பயணிகள் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும், விபத்துக்கு பிறகு பேருந்து தீப்பிடித்து இருந்ததனால் அவர்கள் தப்பிக்க வாய்ப்பில்லை என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. இதேவேளை ஹைதராபாத் நாடாளுமன்ற உறுப்பினர் அசாதுதீன் ஓவைசி ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் வெளியுறவு செயலாளரை தொடர்பு கொண்டு உடல்களை மீட்டெடுப்பதற்கு முன்னுரிமை அளிக்குமாறும், காயமடைந்தவர்களுக்கு முறையான மருத்துவ உதவியை உறுதி செய்யுமாறும் மத்திய அரசு மற்றும் வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கரை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.